சூப்பர் குட்டீஸ், இன்று நம்ம ஈஷானி ஒரு ரொம்ப அழகான பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறாள். அது என்ன தெரியுமா? ஒரு சிறிய நல்ல செயல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்ற முடியும். வாங்க கதைக்குள் போகலாம். இது உங்கள் ஈஷானிகா ஸ்டோரி வேர்ல்ட். ஒரு அமைதியான கிராமத்தில் இஷானி என்ற ஒரு சின்ன அழகான சிரிக்கும் குழந்தை இருந்தாள். அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தது. அவள் யாரை பார்த்தாலும் சிரித்துக்கொண்டே பேசுவாள். ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் ஒரு பாட்டி பெரிய காய்கறி பையை தூக்கிக் கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு நடக்கவே கஷ்டம். இஷானி தூரத்தில் நின்று பார்த்தாள். அவளுடைய மனசு மெதுவாக சொன்னது, நீ உதவி பண்ணலாமே. அவள் பாட்டியிடம் சென்று, பாட்டி, நான் உதவி செய்யட்டுமா என்று மெதுவாக கேட்டாள். பாட்டி ஆச்சரியப்பட்டார். கண்ணே, நீ இவ்வளவு நல்லவளா? இஷானி சிரித்தாள். அவள் பையை கொஞ்சம் தூக்கி பாட்டியை வீட்டு வரை அழைத்துச் சென்றாள். பாட்டியின் கண்களில் நன்றியின் கண்ணீர் மின்னியது. கண்ணே, உன் மனசு ரொம்ப அழகா இருக்கு. அந்த வார்த்தை இஷானியின் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது. அடுத்த நாள் பள்ளியில் இஷானி ஓடிக்கொண்டிருந்த போது அவள் தவறி விழுந்தாள். அவளுடைய புத்தகங்கள் கீழே சிதறின. சில குழந்தைகள் பார்த்து சிரித்தார்கள். ஆனால் ஒரு சிறிய தோழி ஓடி வந்து அவளுடைய புத்தகங்களை எடுத்துக் கொடுத்தாள். பரவாயில்லை, நான் இருக்கேன் என்றாள். இஷானி நிம்மதியாக சிரித்தாள். அவள் நினைத்தாள், நேற்று நான் ஒருவருக்கு உதவி செய்தேன், இன்று யாரோ எனக்கு உதவி செய்தார்கள் என்று அவள் புரிந்து கொண்டாள். நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும். அந்த மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. இஷானி வீட்டுக்கு வரும்போது ஒரு குட்டி நாய் சாலையோரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அது முழுக்க நனைந்து பயந்து கொண்டிருந்தது. இஷானி நின்று பார்த்தாள். அவள் இதயம் உருகியது. அவள் மெதுவாக அருகில் சென்று, பயப்படாதே என்று சொன்னாள். அவள் தனது குடையை கொஞ்சம் கீழே சாய்த்து அந்த குட்டி நாயை மழையிலிருந்து காத்தாள். வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் சொல்லி அந்த நாய்க்கு பால் கொடுத்தாள். குட்டி நாய் அவளை பார்த்து வால் ஆட்டியது. அந்த சின்ன உயிரின் நன்றி இஷானிக்கு உலகத்திலேயே பெரிய பரிசு போல இருந்தது. அந்த இரவு இஷானி அம்மாவிடம் கேட்டாள், அம்மா, நான் உதவி செய்ததுக்கு ஏன் எனக்கு இவ்வளவு சந்தோஷம்? அம்மா சிரித்தார். கண்ணே, உண்மையான மகிழ்ச்சி நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதுதான் வரும். அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப வரும். இஷானி அமைதியாக தூங்கிவிட்டாள். அவள் கனவில் கூட பலருக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். கதையின் நீதி, சூப்பர் குழந்தைகளே, ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, அது யாரோ ஒருவரின் நாளை மாற்றும். நாம் எல்லாரும் இஷானி மாதிரி அன்பு நிறைந்த இதயத்துடன் இருப்போமா? அடுத்த வீடியோவில் மீண்டும்